அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். அப்ப வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொன்னா 30 நன்மை உடனடியாக அவர் பெற்றுக் கொள்கின்றார். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் இதுவும் ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு சலாம் சொல்வதற்கு இவருக்கு நாம சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற யோசனை இருக்குது. அவர் நமக்கு சலா சொல்லட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம் மக்களிடத்திலேயே. அவர் சொல்லட்டும், சலாம் சொல்லட்டும். இதெல்லாம் மீறி யாராவது ஒருத்தர் சலாம் சொன்னால் கூட அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது இல்லாத ஒரு சூழலும் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற காரியங்கள், இது போன்ற அடிப்படையான விஷயங்களில் அல்லாஹ் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பானாக. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பியவர்களை நாம கண்ணியப்படுத்தணும்.